ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள் சுரக்காய் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், சுரக்காய் எடுத்து தோல்லாம் சீவிட்டு அதில் உள்ள சீட்ஸ்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொரியலுக்கு ஏற்ற மாதிரி. சுரக்காய் வந்து தனி சத்து உள்ள காய். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது தான். இதை அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இன்றைக்கி இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான பொரியல் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அது கடாய் வச்சு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. இந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து, அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்தோம்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது பல்லாரி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பொடியாக. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ அதில் ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். காரத்துக்கு இதுதாங்க, இதுக்கு பொடியெல்லாம் எதுவும் சேர்க்குறதில்ல. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சுரக்காயையும் இதில் சேர்த்துக்கலாம். இது காரம் இல்லாமல் செய்கிறனால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். சுரக்காய் பொரியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படியே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம், ரொம்ப இல்லாமல் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இது ஒரு 2 செகண்ட்லேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த காயோட கலரே மாறி இருப்பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்குவோம். தேங்காய் போட்டால் தாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதை ஒரு செகண்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான சுரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து காரம் இல்லாமல் செய்கிறது, ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பொரியல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.